32 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அழைக்கிறேன் மட்டும் நித்தம் என் கருதினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு என்மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சியை போல வறண்டு விட்டேன். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உட்காரவிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தை தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சதங்கெடுக்க காலத்தில் பக்தி உண்டு உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரமாண்டாலும் அது ஒன்று அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமா இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு வழக்கி கத்தி இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவழித்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியிலாத குதிரையை போலவும் கோபுர கழுதை போல இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அனைத்து வேதனைகள் உண்டு. கர்த்தரை நம்பி இருக்கிறோனையோ கிருபை சொல்லுகளும் நீதிமன்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். செமையான இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழுக்க விடுங்கள். ஆமென்.